إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் சென்ற வகுப்பில் நாம் 40 வரை பார்த்தோம். அதாவது அல் குர்ஆனில் திரும்ப திரும்ப வரக்கூடிய சொற்கள், குர்ஆனில் அதிகம் இடம்பெறுகின்ற சொற்கள், அந்த சொற்களில் இன்று நாம் பார்க்க போவது 41. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் உங்களுக்கு சொன்னோம், நாம் அல் குர்ஆனை ஓதும் போதும் சரி, நாம் இமாமுக்கு பின்னால் இருந்து அல் குர்ஆனை கேட்கும் போதும் சரி, இரவு தொழுகைகளில் நாம் நின்று அந்த ரக்காத்துகளில் ஓதும் போதும், அப்போ குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளுடைய விளக்கங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக, அதை புரிந்து கொள்வதற்காக இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அல் குர்ஆன் என்பது நமது உள்ளத்தை திறக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் குர்ஆனோடு நாம் எந்த அளவு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வோமோ அந்த அளவுக்கு நமது உள்ளம் தூய்மை அடையும். அது உங்களுக்கு பேப்பர் எடுக்கலைன்னா நாங்கள் பேப்பர் பென் இருக்குது எடுத்துக்கோங்க. அப்பாஸ் அவ எடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. யாரும் வரும்போது அவனை எடுத்து கொடுங்க. சரி, எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் 41வது சொல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலு என்ற இந்த சொல், உலு என்ற இந்த சொல் 43 இடங்களில் திரும்ப திரும்ப வருது. நீங்கள் என்ன செய்யணும், அந்த நான் சொல்லும்போது அந்த எண்ணிக்கை எழுதிக்கோங்க. 43 இடங்களில் திரும்ப திரும்ப இது வருகிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தைக்குரிய பொருள் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உடையவர்கள் என்ற அர்த்தம் இதுக்கு வரும். என்ன அர்த்தம்? உடையவர்கள். ஓ, இப்ப பாத்தீங்கன்னா உலுல் அல்பாப் என்ற குர்ஆன்ல வரும். உலுல் அல்பாப் என்றால் அறிவுடையவர்கள். அல்பாப் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அறிவு என்ற அர்த்தம். உலு என்ற அர்த்தம், உலு என்ற வார்த்தை நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன்ல சொல்றான் உலுல் அஸ்ம் என்று சொல்றான். நபிமார்களை பற்றி சொல்லும் போது உலுல் அஸ்மி மினர் ருசுல். இப்போ உலுல் அஸ்மி மினர் ருசுல் என்றா தூதர்களில் உறுதி மிக்கவர்கள், உறுதி உடையவர்கள். அப்ப அந்த உலு என்ற வார்த்தை இப்படி குர்ஆன்ல பல இடங்கள்ல வரும். பல சொல்றான் உலில் அம்ரி மின்கும் என்று சொல்றான் குர்ஆன்ல. அப்ப உலில் அம்ரி, உங்களில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்ற அந்த மாதிரி. அப்ப இந்த உலு என்ற வார்த்தை திரும்ப திரும்ப 43 இடங்களில் வரக்கூடிய வார்த்தை. எனவே இது என்ன அர்த்தம்?
உடையவர்கள் என்ற அந்த அர்த்தம். இது குர்ஆன்ல நீங்க எடுத்தீங்கன்னா உலு என்று வரும், வ உலு என்று வரும், உலி என்று வரும், வ உலி என்று வரும், லி உலி என்று வரும். இப்படியெல்லாம் இந்த வார்த்தை வரும். புரியுதா சொல்றது? குர்ஆன்ல இப்படியெல்லாம் இந்த வார்த்தை என்ன செய்யும்? குர்ஆன்ல வரும். அதுல அது அந்த அது பல இடங்கள்ல வரும். அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்க 38வது அத்தியாயம் 29வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். 38ல 29 தேவைன்னா அதை நீங்க குறிச்சுக்கோங்க. சரி, அடுத்து வருவோம். 42வது சொல்லாக என்ன சொல் கொடுக்கப்பட்டிருக்குது? லவ். இல்லைங்களா? லவ் என்ற வார்த்தை இது திரும்ப திரும்ப 201 இடங்களில் இது வருகிறது. குர்ஆன்ல திரும்ப திரும்ப எத்தனை இடங்கள்ல? 201 இடங்கள்ல லவ் என்று சொல்லி, இந்த லவ் என்றதை நீங்க எடுத்தீங்கன்னா, உதாரணமாக சொல்றதா இருந்தா, வலவ் ஷா அல்லாஹ்னா அல்லாஹ் நாடினால், ஆள்னு சொல்றோம் தானே இல்லைங்களா? இங்க அப்ப வலவ் என்றா என்ன கேட்டீங்கன்னா என்ன? இப்ப இஃப் என்ற மாதிரி இங்கிலீஷ் சொல்லும் தானே, இஃப் அது மாதிரியா. இப்ப வலவ் என்றால் இப்ப குர்ஆன்ல நிறைய வரும். இது வலவ் ஷா அல்லாஹ்னா, இப்ப ஷா அல்லாஹ்னா அல்லாஹ் நாடினான். ஷா என்ற அர்த்தம், ஷா என்ற நாடினான். அதுல வலவ் சேரும் போது அல்லது லவ் சேரும் போது என்ன அர்த்தம்? நாடினால். என்ன அர்த்தம்? நாடினால். இல்லைங்களா? வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். புரியுதா சொல்றது? இந்த இப்படி இந்த லவ் என்ற வார்த்தை வரும். இல்லைங்களா? வலவ் என்று வரும், வலவி என்று வரும், அவலவ் என்று வரும், ஃபலவ் என்று வரும். இல்லைங்களா? அல்லாஹ் குர்ஆன் இடத்துல சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு லஜஅலஹும் உம்மத்தன் வாஹிதா. இல்லைங்களா? அல்லாஹ் நாடினால் அவர்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நாடினால். இல்லைங்க சொல்றது? உதாரணமா குர்ஆனோட தானே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், நாம் மலை மீது இந்த குர்ஆனை அருளி இருந்தோமானால், அருளி இருந்தோமானால். புரியுதா சொல்றது? அப்படி வரும் அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி. அப்ப லவ் என்றால் என்ன? எப்படி எழுதிக்கோங்க? ஆனால் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அர்த்தம் வரும். இஃப் வந்து நீங்க இங்கிலீஷ்ல போட இஃப் வந்து போடும், ஐஎஃப் போட்டுக்கொள்ளலாம். அது மாதிரிதான். இருந்தால், வந்தால், இருந்தால், நாடினால், பேசினால், அந்த மாதிரி. புரியுதா? சரி. அப்ப எனவே இந்த மாதிரி இந்த வார்த்தை திரும்ப திரும்ப 201 இடங்கள்ல வரக்கூடியது. நீங்க சொல்றது. இப்ப ஹதீஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த லவ் என்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? எந்த சந்தர்ப்பத்தில்? இஸ்லாம் ஹதீஸ்ல உதாரணமாக இஸ்லாம் உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துட்டு, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் ஒன்று ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க லவ் என்று சொல்லாதீங்க. என்ன? அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்ற மாதிரி வருந்தானே. அந்த இடத்துல சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீர்கள். சரி. இப்ப நாங்க அப்ப லவ் என்ற இந்த வார்த்தையை நாங்க இதுல பார்க்கிறோம். 42வது 43வது பாருங்க. அதாவது லீ, லாமுக்கு கசர் வைத்து லீ வருது. இது திரும்ப திரும்ப 1361 இடங்கள்ல 1361 இடங்களில் இது வருகிறது. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இஸ்லாம் இப்ப லில்லாஹி, இப்ப நான் சொல்றேன் அல்ஹம்து லில்லாஹி, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப இக்கு அல்லாஹ்வுக்கு. இப்ப லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த்,
வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அல்லாஹ்வுக்குரியவைகள். அல்லாஹ்வுக்குரியவைகள். அப்ப அந்த லீ வந்து எது சொல்லுது? அல்லாஹ்வுக்குரியவைகள். இக்கு என்று சொல்லக்கூடிய அர்த்தம் அல்லாஹ்வுக்குரியது. அப்ப லீ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். புரியுது சொல்றது அந்த லீ என்றது. இப்படி நீங்க குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இதை பார்க்கலாம். இது எப்படியெல்லாம் வரும்டா, லஹு லஹுவண்டா அவனுக்கு, லஹுவண்ட என்ன அர்த்தம்? அவனுக்கு. வலஹுவண்டா இன்னும் அவனுக்கு, வான்றது இன்னும் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஃபலஹுவண்ட வந்தா எனவே, ஃபா வந்து என்ன செய்யும்? எனவே அவனுக்கு, ஃபா. புரியுதா? லஹும் அவர்களுக்கு, லஹுமண்டா பன்மை அவர்களுக்கு, வலஹுமண்டா இன்னும் அவர்களுக்கு, ஃபலஹுமண்டா எனவே அவர்களுக்கு, அலஹுமண்டா அவர்களுக்கா கேள்வி அவர், அலஹும் அவர்களுக்கா, லக லக்கண்டா என்ன அர்த்தம்? லக்கண்டா உனக்கு, லக்கண்டா உனக்கு, வலக்கண்டா இன்னும் உனக்கு, வாவ் இன்னும் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். லீ என்றா லீ எனக்கு, லீ என்றா லாம் யா, லீ வந்தா லாம் யான்னு வரும், லாம் ஓட சேர்ந்து யா வரும்போது லீ, அது என்ன? அது எனக்கு. அதே மாதிரி லிய எனக்கு, வலிய இன்னும் எனக்கு, லக்கும் உங்களுக்கு, வலக்கும் இன்னும் உங்களுக்கு, ஃபலக்கும் எனவே உங்களுக்கு, அலக்கும் உங்களுக்கா, லனா லனாண்டா எமக்கு, லனாண்டா நமக்கு எமக்கு, வலனா இன்னும் எமக்கு. இல்லைங்களா? அதே மாதிரி லீமா லீம ஃபலிம ஏன் எதற்கு மாதிரி அர்த்தம் கொடுக்கும். இப்படி எல்லாம் இந்த இப்படி இந்த சொல்ல என்ன செய்யும்? குர்ஆன்ல வரும். எனவே நாங்கள் பார்த்தோம் இந்த லீ என்றது என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் இக்கு என்ற அர்த்தம், அல்லாஹ்வுக்கு, லில்லாஹ் என்ற அல்லாஹ்வுக்கு என்ற அர்த்தம். அதே மாதிரி பாருங்க 44வது என்ன சொல்? மின். அப்ப மின் என்ற வார்த்தைய 3215 இடங்கள்ல, 3215 இடங்கள்ல வரும். அது எப்படியெல்லாம் வரும் என்று நான் பின்னால் அதுல கொஞ்சம் எல்லா மாதிரியும் வரும், அது திரும்ப சொல்லுவோம். அது உதாரணமாக மின் என்றால் என்ன அர்த்தம்? விட்டும். என்ன அர்த்தம்? விட்டும். இப்ப நாங்க சொல்றோம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மினஷ் ஷைத்தானடா ஷைத்தானை விட்டும், ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். புரியுதா? எனவே விட்டும் இருந்து என்ற அர்த்தம் வரும். அரபுல சொல்றோம் மினல் பைத், வீட்டிலிருந்து வந்தேன், ஜித்து மினல் பைத் வீட்டிலிருந்து, அப்ப இருந்து விட்டும் என்ற அர்த்தம். அப்ப இந்த அர்த்தம் இது கொடுக்கும். இப்ப நீங்க இதுல பாருங்க குர்ஆன்ல எப்படியெல்லாம் இது வரும் என்று சொன்னால் வமின என்று வரும். இல்லைங்களா? அல்லாஹ் சொல்றான் வமினன் நாசி, மனிதர்களில் இருந்தும், இருந்தும் என்ற அர்த்தத்தில் வரும். வமினன் நாசி மனிதர்களில் இருந்தும். அது மாதிரி ஃபமின், இல்லைங்களா? ஃபமின், இல்லைங்களா? இன்னும் அவர்களில் இருந்தும் விட்டும். அதே மாதிரி அஃபமின், லமின, மின்ஹு, மின்ஹு என்ன? அவரை விட்டும் அவரில் இருந்து, வமின்ஹு ஃபமின்ஹு மின்ஹும் பன்மையில வரும், அவர்களை விட்டும், வமின்ஹும் ஃபமின்ஹும் மின்கண்டா உன்னை விட்டும், மின்னியண்டா என்னை விட்டும் என்னிலிருந்து, மின்கும் பன்மையில உங்களில் இருந்து, வமின்கும் இன்னும் உங்களை விட்டும், ஃபமின்கும் இன்னும் உங்களை விட்டும், லமின்கும் மின்னாடா மின்னா எங்களிலிருந்து எம்மிலிருந்து, வமின்னா மின்ஹா அதை விட்டும், வமின்ஹா இன்னும் அதை விட்டும், ஃபமின்ஹா எனவே அதை விட்டும், மிம்மன் வமிம்மன். இப்படியெல்லாம் இந்த வார்த்தை குர்ஆன்ல என்ன செய்யும்? இந்த வார்த்தை இடம்பெறும். எனவே மின் என்பதை பொறுத்தவரையில நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றதை நாங்கள் பார்த்தோம். அப்ப ஷைத்தானை விட்டும் இல்லைங்க சொல்றது. அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை பார்க்கும். சரி, அதே போன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன? அன், இல்லைங்களா? அன்
அன்ன்றது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அன் என்பது உதாரணமா எடுத்தீங்கன்னு சொன்னா அதுவும் அதே அர்த்தத்தை நெருக்கி வரக்கூடியதான். இப்ப அம்ம யத்தஸாஅலூன் அனின் நபஇல் அதீம், அனின் நபஇல் அதீம். அவர்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அனின் நபஇல் அதீம், மகத்தான செய்தியை பற்றி. இது தொட்டும் என்ற அர்த்தத்தில் வரும், பற்றி என்று சொல்லக்கூடிய மாதிரி இந்த இது வரும். இப்படியாக வரக்கூடிய ஒரு வாசகம் புரியுதா சொல்றது. இப்ப குர்ஆன்ல நீங்க பல இடங்கள்ல இந்த வார்த்தையை பார்க்கலாம். இப்ப நாங்க உங்களுக்கு சொல்றதாக இருந்தா குர்ஆன்ல பல இடங்கள்ல இது வரும். இளைஞன் சொல்றது வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின். இளைஞா அல்லாஹ் தஆலா இங்க சொல்லும் போது என்ன, வத்தகுன பயந்து கொள்ளுங்கள், யௌமன்டா ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின். இளைஞா ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவுக்கு என்ன செய்யாது, அந்த பயனளிக்காது, கூலி கொடுக்கப்பட மாட்டது ஒன்றில். அப்படியா நாள் அவன் சொல்றது ஒரு நப்சை விட்டு விட்டு. இப்ப விட்டு மண்ட அர்த்தம் இதுக்கு இருக்குது, அன்னுக்கு தொட்டு மண்ட அர்த்தம் விட்டு மண்ட அர்த்தம் எல்லாம் இந்த வார்த்தைக்கு என்ன செய்து இதுக்கும் இருக்கிறது என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தையை பொறுத்தவரையில குர்ஆன்ல 416 இடங்கள்ல 416 இடங்கள்ல நீங்க இத பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம் இந்த இது வரக்கூடிய இடங்கள்ல, அதாவது 5வது அத்தியாயம் 119வது வசனம், 5ல 119வது வசனத்துல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلكல் ஃபௌசுல் அதீம். இங்க அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அன்ஹுமடா இங்க என்ன, அவர்கள் என்ற அர்த்தத்தில் வரும். அதே மாதிரி வரது அன்ஹு, அல்லாஹுவையும் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். எனவே அந்த அடிப்படையில இவ்வாறு வரக்கூடிய ஒரு இந்த வார்த்தை இது குர்ஆன்ல வஅன் என்று வரும். அன்ஹு அவரை விட்டும், அன்ஹுமா அவர்கள் இருவரை விட்டும், அன்ஹும் அவங்க பலரை, அன்க என உன்னை விட்டும், அன்னி என்றால் என்னை விட்டும், அன்கும் உங்களை விட்டும், அன்னா எம்மை விட்டும், அன்ஹா அதை விட்டும், அம்ம அம்மன், இப்படியெல்லாம் இந்த வார்த்தை என்ன செய்யும் அல் குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு வார்த்தையாகும். சரி, இது மொத்தம் எத்தனை இடம்னு சொன்னோம், 416 இடங்கள்ல. அடுத்து வாங்க, அதாவது 46வது லகது என்னவா என்ன லகது. இப்ப லகது என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது இது உறுதியை சொல்லக்கூடியதான். எதை சொல்லும், உறுதியை. இப்ப நிச்சயமாக என்று வரும். இதுக்கு என்ன எப்படி மொழிபெயர்க்கிறது, நிச்சயமாக என்ற மொழிபெயர்ப்பு தான் இதற்கு இருக்கும். குர்ஆன்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல இது வரும். அல்லாஹ் சொல்றான் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், நாம் நிச்சயமாக குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறோம். என்ன செய்திருக்கிறோம், எளிதாக்கி இருக்கிறோம் என்று இது வரும். பல சொல்றான் கத் அஃப்லஹல் முஃமினூன். எப்படி சொல்றான் குர்ஆன்ல, கத் அஃப்லஹல் முஃமினூன். என்ன அர்த்தம், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டாங்க. அப்ப உறுதி, கது என்ற வார்த்தை, கது என்றது தானே. அரபுல ஒரு சட்டம் இருக்குது, என்னடா இலக்கண ரீதியான ஒரு சட்டம். அதாவது கடந்த கால வினை சொல் இருக்கு தானே, இந்த கடந்த கால வினை சொல்லோடு கது என்ற வார்த்தை சேரும் போது அது நிச்சயமாக என்ற அர்த்தத்தில் வரும். புரியுதா சொல்றது. இப்ப கது அஃப்லஹண்டா, அஃப்லஹண்டா வெற்றி பெற்றான். அப்ப அது என்ன அர்த்தம், என்னது கடந்த கால வினைச்சலா இல்லையா. அப்ப அஃப்லஹ வெற்றி பெற்றான். அப்ப கது அஃப்லஹண்டா என்ன அர்த்தம், உறுதியாக நிச்சயமாக வெற்றி பெற்றான். கது அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டனர்கள், வெற்றி பெற்று விட்டனர். அதே மாதிரி எடுத்தீங்களா, இந்த கது என்பது அதாவது நிகழ்கால வினை சொல் இருக்கு தானே, இதோடு சேர்ந்து வரும்போது சில வேளை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். என்ன அர்த்தத்தை கொடுக்கும், சில வேளை என்ற அர்த்தத்தை நேரடியாக என்ன செய்யும், அந்த உறுதி என்றது அங்க மாறும்.
அப்படியான ஒரு ஒரு விடயம் இதில் இருக்கிறது. எனவே இங்க நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல பல இடங்கள். இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், இதுல வரக்கூடிய லாம் இருக்குதானே, இப்ப குர்ஆன்ல சில இடங்கள்ல கது கண்டு வரும், சில இடங்கள்ல லக்கது கண்டு வருது, அப்படிதானே? அப்ப என்ன வித்தியாசம்? அந்த லாமும் உறுதியைத்தான் குறிக்கும். இந்த லாரி தானே லாண்டு வரும்போது அதை என்ன சொல்லும்? அப்ப இது அப்ப உறுதியை மிக உறுதியாக சொல்றது. அப்ப உறுதிய லாம கொண்டும் அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். அடுத்தது கது என்ற வார்த்தையை கொண்டும் உறுதிப்படுத்துகிறான். அப்ப உறுதியாக அப்ப குர்ஆனை நாம் எளிதாக்கி இருக்கிறோம் என்றது அவ்வளவு உறுதியா அல்லாஹ் சொல்றான். நல்லுணர்வு பெறக்கூடியவர்களுக்கு குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறோம் நிச்சயமாக உறுதியாகன்றது அல்லாஹ் இங்கு சொல்கிறான். அப்படிதான். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி, எப்படி வருது? லஃபி ஹுஸ்ர். அப்ப உறுதியாகவே நஷ்டத்தில் இருக்கிறான், நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கிறான். அப்ப அந்த லாம் எதை குறிக்குது? உறுதியை சொல்லக்கூடிய அரபுல ஹர்ஃபு தஅக்கீத்னு சொல்லுவாங்க. எனவே இப்ப இங்க நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப லாமும் வருது, அதை தொடர்ந்து என்ன வருது? கதுவும் வருது. அப்ப கதுவும் எதை குறிக்குது? நிச்சயமாக உறுதியாக என்றதான் சொல்லும். குர்ஆனை நீங்க எடுத்தீங்கன்னா கது, கதி, வகது, ஃபகது, ஃபகதிஸ் வரும், லகதி, வலகது, வலகதி, இப்படி எல்லாம் வரும் குர்ஆன்ல. இந்த வார்த்தை வரும். புரியுதா சொல்றது? இப்ப வாவு வந்தா எங்களுக்கு என்ன, நாங்க எப்படி புரிஞ்சுக்கொள்வோம்? மேலும். ஃபா வரும்போது எனவே, எனவே என்பது அதுல அந்த பொருள்ல வரும். லாம் வரும்போது இன்னும் அது உறுதியா இன்னும் என்ன செய்யுது? உறுதிப்படுத்தக்கூடியதாக அது வரும் என்ற அடிப்படையில நாம் இதை என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வார்த்தையை பொறுத்தவரையில குர்ஆன்ல நிறைய நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், நிச்சயமாக உங்கள் ரப்பிடமிருந்து என்ன நல்லுபதேசம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி லகத் ஹலக்னல் இன்சான, லகத் ஹலக்னல் இன்சான என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், ஃபி அஹ்ஸனி தக்வீம், அழகிய தோற்றத்தில். சரி, அப்ப லகத் எத்தனை முறை பார்த்தோம்? 406. எத்தனை முறை? 406. அந்த லகத் என்றது இப்படியும் வரும், கது என்று வரும், கதி என்று வரும், வகது என்று வரும், ஃபகது என்று வரும், ஃபகதி என்று வரும், லகதி என்று வரும், வலகது, வலகது, இப்படி எல்லாம் என்ன செய்யும்? அந்த சொல் வரும். இப்படி மொத்தம் எத்தனை இடங்கள்ல? 406 இடங்களிலே வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அடுத்து 47வது என்ன அதுல வந்திருக்குது? அல் குர்ஆன். இப்ப கரஅ என்ற வார்த்தை எடுத்தா என்ன பொருள்? கரஅ, கரஅ ஓதினான். கரஅ என்ன? ஓதினான், வாசித்தான். கரஅ யக்ரஉ ஓதுவான், ஓதுகிறான். அடுத்து குர்ஆன். அடுத்து என்ன? குர்ஆன் என்ன? ஓதுதல். என்ன? ஓதுதல். குர்ஆன் என்ன? ஓதுதல் என்பதுதான் குர்ஆன் என்பது. புரியுதா? குர்ஆனுக்கு நாங்க நேரடியாக சொல்றது என்ன? அது குர்ஆன் தான். அது இறுதியாக அருளப்பெற்ற இறைவேதம் குர்ஆன். அது மொழி ரீதியாக நீங்க எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓதுதல் என்ற அர்த்தத்தை அது என்ன செய்யும்? அது கொடுக்கும். இந்த வார்த்தை நீங்க 70 தடவைகள், எப்படி 70 தடவை குர்ஆன்ல இந்த வார்த்தை வரும். எப்படி எல்லாம் வருது? குர்ஆன் என்று வருகிறது, வ குர்ஆன் என்று வருகிறது, வல் குர்ஆன் என்று வருகிறது. என்ன? வல் குர்ஆன் சொல்றது. இப்ப குர்ஆன்டா பொதுவாக குர்ஆன், அல் குர்ஆன்டா இந்த குர்ஆன், அப்படிதானே? அல் வரும்போது குறிப்பாக அல் குர்ஆன், வ குர்ஆன், பி குர்ஆன், பில் குர்ஆன், ல குர்ஆன். லா வரும்போது என்ன அர்த்தம்? உறுதி, நிச்சயமாக. குர்ஆனஹு அவனது வேதம் குர்ஆன். இப்படி இந்த வார்த்தை என்ன செய்கிறது? வருகிறது. அல்லாஹ் சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், நாம் குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறோம். லிذிக்ரி நல்லுணர்வு பெறக்கூடியவர்களுக்கு. ஃபஹல் மின் முத்தகிர் நல்லுணர்வு பெறுபவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே இது 70 விடுத்தம் இந்த வார்த்தை. அடுத்து வாங்க 48வது இன். இன் என்றாலும் நாங்க ஆரம்பத்தில் லவ் என்று பார்த்தோம் தானே? லவ்
என்ன என்ன ஆனால். இப்ப நாங்க சொல்றோம் இன்ஷா அல்லாஹ், எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் நாடினால், அப்படித்தானே. இப்ப ஷா அல்லாஹ், ஷா அல்லாஹ்டா அல்லாஹ் நாடினான், ஷா என்ன நாடினான், அல்ல இன் சேரும் போது நாடினால் என்ன நாடினால். அப்ப எனவே இன் என்றதும் அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான் இல்லைங்களா. நாடினால் அது வரும்போது அந்த அர்த்தம் வரக்கூடிய வார்த்தை தான். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அதை சொல்றான் இல்லையா, இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததுன், நாம் நாடினால் என்ன செய்யும் அவர்களுக்கு நேர் வழியை காட்டுவோம். அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடம் எப்படி சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன் என்ற இந்த வார்த்தை. அப்ப சதஜிதுனி என்று சொன்னால் அதாவது என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மினஸ் சாபிரீன், யார்ல பொறுமையாளர்கள் என்றும் உள்ளவராக. சரியா. எனவே இப்படியான இந்த வார்த்தை அஃப இன் என்று வரும் குர்ஆன்ல, அஇன் என்று வரும், ஃபஇனி என்று வரும், வஇனி என்று வரும், லஇனி என்று வரும், வலஇனி என்று இப்படி எல்லாம் இந்த வார்த்தை இடம்பெறும். புரியுதா சொல்றது. இவ்வாறாக 691 இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல 691 இடங்கள்ல இப்படியாக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அல் குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, அடுத்ததாக நாம் வருவோம் 49வது, அதாவது ஷா, என்ன வார்த்தை ஷா. அப்ப ஷா என்ன அர்த்தம் படிச்சோம், நாடினான் இல்லையா. ஷா நாடினான் என்பது. இப்ப குர்ஆன்ல இந்த வார்த்தையை பொறுத்தவரையில இந்த வார்த்தை 56 இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல 56 இடங்களில் நீங்க இத பார்க்கலாம். எனவே நாடினான் என்ற இந்த வாசகம் நாங்க அல் குர்ஆன்ல என்ன செய்யலாம், பல இடங்களிலே பார்க்கலாம். அது யஷா என்று வரும், ஷா என்று வரும், யஷா என்று வரும், இப்படி எல்லாம் அந்த வார்த்தை வரும். சரி, எனவே அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 50வதாக இன்ன இல்லைங்களா. இன்ன என்ற வார்த்தையை பொறுத்தவரையில இதனுடைய பொருள் நாங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னண்டா என்ன, நிச்சயமாக, இன்னண்டா நிச்சயமாக. இந்த வார்த்தையை பொறுத்தவரையில இந்த வார்த்தை வந்து வ இன்ன என்று வரும், குர்ஆன்ல ஃப இன்ன என்று வரும், அ இன்ன என்று வரும், இன்னஹு என்று வரும், வ இன்னஹு, ஃப இன்னஹு, இன்னஹும், இன்னஹும்டா நிச்சயமாக அவர்கள், வ இன்னஹும், ஃப இன்னஹும், இன்னக, இன்னகண்டா நிச்சயமாக நீ, வ இன்னக, ஃப இன்னக, அ இன்னக, இன்னியடா, இன்னியடா நிச்சயமாக நான், இன்னி அலிஃப் நூன் யா, வ இன்னி, ஃப இன்னி, இன்னனி, வ இன்னனி, இன்னக்கும், வ இன்னக்கும், ஃப இன்னக்கும், அ இன்னக்கும், இன்னா என்ன நிச்சயமாக நாம், ஃப இன்னா, அ இன்னா, இன்னனா, வ இன்னனா, இன்னஹா நிச்சயமாக அது, வ இன்னஹா, ஃப இன்னஹா, இன்னஹுமா, வ இன்னஹுமா நிச்சயமாக அவர்கள் இருவர், வ இன்னஹுமா, இன்னஹுன்ன பெண்பால் வரக்கூடியது பல பன்மைக்கு, இன்னஹுன்ன நிச்சயமாக அவர்கள், இன்னகி பெண்பால்ல என்ன ஒருமையை குறிக்கூடிய நிச்சயமாக நீ, இன்னகி, இந்த மாதிரி எல்லாம் இந்த வார்த்தை என்ன செய்யும் வரும். இப்படி வந்து மொத்தம் 1534 இடங்கள்ல குர்ஆன்ல இன்ன வரக்கூடிய வசனங்கள்ல சொல்லுங்க, ஏதாவது ஒரு வசனம். இன்னா அன்சல்னா நிச்சயமாக நாம், அப்படித்தானே. அல்ல அந்த வேறுபாடு நீங்க புரிஞ்சு, என்ன இன்னாண்டு வந்தா என்ன நிச்சயமாக நாம், இன்னண்டு வந்தா நிச்சயமாக இன்ன. பல சொல்றான் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், எப்படி சொல்றான்,
வஸ்பிரு என்ன, இன்னும் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். எனவே இவ்வாறாக இன்ன என்ற இந்த வார்த்தை. அதே மாதிரிதான் இன்னமா, இன்னமா என்று சொல்லும் போது அது அழுத்தி சொல்றது இல்லைங்களா? அது ஹஸ்ர் என்று சொல்வார்கள். அது என்னது? அதை அழுத்தமாக, அது மட்டுமன்ற மாதிரி சொல்றோமே, மட்டுமன்ற மாதிரி அப்படி அழுத்தி சொல்லக்கூடிய அமைப்பிலே உள்ளது. புரியுதா சொல்றது? இன்னமா குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி? நானும் உங்களை போன்ற, நிச்சயமாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனை. நிச்சயமாக தான், நிச்சயமாக எப்படியான அர்த்தத்தில் வரும்? மிக அழுத்தமாக அது சொல்லக்கூடிய அந்த பொருள் அது வரும். இன்னமா சொல்றான், இன்னமல் முஃமினூன், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ். அப்ப அங்க இவர்கள் தான் மூமின்கள். அழுத்தி சொல்றது. எப்படி சொல்றது? அழுத்தி சொல்றது. இவர்கள் தான் யாரு? மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். புரியுதா சொல்றது? அப்ப அதுல மீம் சேர்ந்து வரும். இன்னமா. இப்படி நீங்க 145 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இது அன்னமாண்டும் சில இடங்கள் வரும், இன்னமாண்டு வரும், இன்னமாண்டு வரும். 145 இடங்கள். புரியுதா? அதாவது நிச்சயமாக என்பதுதான், நிச்சயமாக அது மட்டும் அழுத்தி சொல்றது. நிச்சயமாக என்பது இன்னும் என்ன செய்யறது? ஒரு கூடுதலான அழுத்தத்தோட சொல்றது, மட்டும் என்ற மாதிரி. இப்ப ஒன்லி என்று சொல்லுவோம் தானே, அது மாதிரி அழுத்தி சொல்றது. சரி, அப்ப இவ்வாறாக குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இந்த இடங்கள் நாங்க சொன்ன 145 என்று. அடுத்ததாக நாம் பார்ப்போம். அதாவது இந்த வார்த்தையை பொறுத்தவரையில அமலுன், அமல் என்ற வார்த்தை, அமில் என்ற வார்த்தை. அமலுன் என்று சொன்னால், அமல் என்று சொன்னால் என்ன? செயல். அமல் என்ன? செயல். அமல் என்றால் செயல். இப்ப அமில என்று வரும் குர்ஆன்ல, அமில என்று வரும். அமில என்றால் என்ன செய்கிறது? அது அவர் செய்வது. மன் அமில, யார் செய்கிறாரோ, சாலிஹன், ஒரு நல்ல அமலை அவங்க சொல்றது. அமல் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அமல் என்று சொல்லும் போது அது எதை சொல்லும்? செயல். அமல் என்ன? இப்ப சொல்றோம் அமலுன் சாலிஹ். எப்படி சொல்றோம்? அமலுன் சாலிஹ் என்ன அர்த்தம்? சாலியான செயல், நற்செயல், நற்செயல். இப்ப இந்த வார்த்தையை பொறுத்தவரையில இப்ப 41 இடங்கள்ல அது எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்க. 40 கீழே வருது, கீழே அதான் பாக்குறேன். ஓட்டத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? ஆமால கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமால், ஓகே, ஆமால் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஆமா. அப்ப நீங்க இந்த எல்லா வார்த்தையும் வருமா? அமால் என்று வரும், அமாலன், அமாலுன், அமாலஹும், அவர்களது செயல்கள். அமாலக்கும் என்ன? உங்கள் செயல்கள். அமாலுனா என்ன? எமது செயல்கள். லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எமது செயல்கள் எமக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு. லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும். எனவே இந்த அமால், இந்த எல்லா வார்த்தை அமால், அமல் எல்லாம் மொத்தம் என்ன? 41 இடங்கள்ல என்ன செய்யுது? அப்ப இந்த வார்த்தை இவ்வாறு வருகிறது. எனவே அமால் என்றால் பன்மை. அமால் என்றால் செயல்கள். எப்படி எழுதிக்கோங்க? செயல்கள். புரியுதா? அமல் என்றா ஒருமை, செயல். புரியுதா சொல்றது? அமால். இப்ப நாங்க பாக்குறோம், அல்லாஹு தஆலா சொல்லும் போது அல் குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதா ஜுல்சிலா என்ற அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலும் என்ன? லியுரவ் அமாலஹும், அவர்களது அமல்களை அவர்கள் பார்ப்பதற்காக வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதெல்லாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த பி, பாவுக்கு கசர் வச்சு பி, இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பி என்பது இப்ப நாங்க பாக்குறோம், அஊது பில்லாஹி, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். புரியுதா சொல்றது? இப்படி வரக்கூடிய வாசம் பி என்றால் கொண்டு, இடம் என்ற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாசகம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்
நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். புரியுதா சொல்றது? இது எப்படியெல்லாம் வரும்? பிஹி என்று வரும், வபிஹி என்று வரும், பிஹிம் அவர்களிடம், பிஹிம் பிஹிமு, பிக உன்னிடம், பி பி நீட்டி பாவோட சேர்த்து யா வரும், பி என்னிடம், என்னை கொண்டு, பிய பிக்கும் பன்மையில வரும், உங்களை கொண்டு உங்களிடம், பிக்கும் பிகுமு என்று வரும். அதே மாதிரி பினா எம்மிடம், எம்மை கொண்டு, பிஹா அதை கொண்டு, இப்படியெல்லாம் இந்த சொல்ல என்ன செய்யும் வரும். இப்படியாக 510 இடங்கள்ல இந்த வார்த்தை என்ன செய்யும், இவ்வாறு திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஃபீ என்ற வார்த்தையை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், இப்ப ஃபீ என்பது நாம், அதாவது இப்ப நாங்க சொல்றோம் ஃபீ சுதூரன உள்ளங்களில், இல் என்ற அர்த்தம். இல் சொல்றேன், வீட்டில், ஃபில் பைத்தன் அர்த்தம், வீட்டில். ஃபீ சுதூரன உள்ளங்களில் என்ற மாதிரி வரக்கூடியது. இப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 1684 இடங்கள், 1684 இடங்கள். இப்ப இதுல எப்படியெல்லாம் இந்த வரும்டா, வஃபி என்று வரும், அது ஃபஃபி என்று வரும், லஃபி என்று வரும், அஃபி என்று வரும், ஃபீஹி என்று வரும், வஃபீஹி. அதே மாதிரி ஃபீஹிம் என்று வரும், ஃபீக்கும் உங்களில், வஃபீக்கும், ஃபீனா எம்மில், ஃபீஹா அதில், வஃபீஹா ஃபீம ஃபீமா, இப்படி எல்லாம் இந்த வார்த்தை என்ன செய்யும், இந்த சொல் வரும். எனவே இவ்வாறாக இப்ப நாங்க சொல்றோம், குர்ஆனில் இப்படி வரக்கூடிய வார்த்தை அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் என்றால் அவன் எத்தகையவன் என்றால், அந்த ஹன்னாஸ் என்பவன் யுவஸ்விசு என்ன செய்வான், அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், ஃபீ சுதூரின் நாஸ் எங்க, மனித உள்ளங்களில். அப்ப உள்ளங்களில், சுதூரனா உள்ளங்கள், அதுல ஃபீ சேரும் போது உள்ளங்களில், ஃபீ சுதூரின் நாஸ் சொல்லுது. இவ்வாறாக இந்த வார்த்தை, இப்படி நாங்க இந்த வார்த்தை குர்ஆன்ல நாம் பார்க்கலாம். எனவே அதே போன்று அடுத்த வார்த்தையை பாருங்க, அதாவது அஸ்ஸபீல். என்ன வார்த்தை? அஸ்ஸபீல். அப்ப அஸ்ஸபீல் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அஸ்ஸபீல் என்றால் இந்த பாதை, சபீல் என்ற பாதை. பொதுவாக அஸ்ஸபீல் என்று சொன்னால் என்ன, இந்த பாதை. இந்த சபீல் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில இது 176 இடங்கள்ல எப்படியெல்லாம் இந்த வார்த்தை வருதுண்டா, சபீலு, அஸ்ஸபீலா, சபீலஹு அவனது பாதை, சபீலஹும் அவர்களது பாதை, சபீலக் உனது பாதை, சபீலி எனது பாதை, சபீலனா எமது பாதை. அதே மாதிரி லபி சபீல் உறுதியாக வரக்கூடிய, சுபுலனா பாதைகள் வழிகள், வசுபுலன், அஸ்ஸுபுலு, சுபுலனா, இப்படியெல்லாம் வரும். இதுல நாங்க குர்ஆன்ல அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் தான் என்ன, வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல். பல வழிகளை நீங்க என்ன செய்யாதீங்க, பின்பற்றாதீங்க. சுபுலண்டா பன்மை, சுபுலண்ட அர்த்தம் வழிகள், பாதைகள். சபீலண்டா ஒருமை, பாதை. சபீல் என்பது ஒருமை. இன்னா ஹதைனாஹு சபீல, நாம் என்ன செய்திருக்கிறோம், அந்த நேரான வழியை, நாம் நேர் வழியை காண்பித்து இருக்கிறோம். இம்மா ஷாக்கிரன் இம்மா கபூரா, ஒன்று அவங்க என்ன செய்த நேர் வழியில பயணித்து நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது அந்த பாதையில பயணிக்காம எப்படியாக நன்றி கெட்டவர்களாகவும் அவர்கள் இருக்கலாம், மாறலாம் என்ற அமைப்புல அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டுக்கும் கூலி இருக்கிறது. எனவே சபீல் சொல்றது என்ற இந்த வார்த்தை. அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே பார்த்தால் அலா, என்ன வார்த்தை, அலா. அலா என்றால் நாங்க சொல்லுவோம் என்ன, மீது. அலாண்டா மீது. வஅலல்லாஹ் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் என்ன செய்யட்டும், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கட்டும். அல்லாஹ்வின் மீது, அலல்லாஹ்
அல்லாஹ்வின் மீது அவர்கள் தவக்குல் வைக்கட்டும். இப்ப நாங்க பார்த்தோம் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், அலா ஜபல்னா மலையின் மீது, அலா ஜபல்னா மலையின் மீது. இவ்வாறாக அலா என்று வரும், வஅலா என்று வரும். வஅலான அர்த்தம் இன்னும் என்ற அர்த்தம், இன்னும் மீது என்றுதான். ஃபஅலா எனவே அதன் மீது லஅலா உறுதிய சொல்லும் லாம், அலைஹி வஅலைஹி அவன் மீது, ஃபஅலைஹி அலைக்க உன் மீது, அலையன என் மீது, ஃபஅலைய எனவே என் மீது, அலைக்கும் பன்மையில் உங்கள் மீது, வஅலைக்கும் ஃபஅலைக்கும் அலைனா வஅலைனா அலைஹா வஅலைஹா ஃபஅலைஹா அதன் மீது. இப்படியாக இந்த வார்த்தை பல அமைப்புல குர்ஆன்ல திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் என்ன செய்யட்டும், அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும். வேற வசனங்கள் சொல்லுங்க பாப்போம். அலா வரக்கூடிய மாதிரியான வசனங்கள் எது ஞாபகத்தில் இருக்குதா உங்களுக்கு? அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இல்லைங்களா? இப்போ ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். இல்லைங்க சொல்றது அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது, சலாமுன் அலைக்கும் சொல்றான் குர்ஆன்ல, சலாமுன் அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று இவ்வாறாக அல் குர்ஆன்ல வருவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீ ஒவ்வொன்றின் மீதும் என்ன சாட்சியாளனாக இருக்கிறாய் என்ற அமைப்பில் எல்லாம் வசனங்களை நீங்கள் இதிலே பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நாங்க பார்த்தோம் அல்லதி, இது நாங்க சென்ற இதிலே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் ஒன்று இருக்குது. அலா என்ற வார்த்தை 1423 முறை நாங்கள் சொன்ன அமைப்பில் எல்லாம் அது வருமா? 1423 என்ன செய்யும், நாங்கள் அந்த சொன்ன அமைப்பில் எல்லாம் அந்த சொல் மாறி மாறி வரும். சரியா? அதே போன்றுதான் நாம் சொன்னோம் அல்லதி. அடுத்த வார்த்தையை பாருங்க, அல்லதி. இப்ப அல்லதி என்றதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அல்லதி இதுக்கு முன்னால வந்திருக்குதா? அல்லதீன பன்மையில் வந்திருக்குது. அப்ப அல்லதி என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இது ஒருமைதான். அதாவது ஒன்றை விவரிக்கிறதுக்கு சொல்றது இல்ல. இப்ப யார், எவர், எத்தகையவன் என்ற அர்த்தத்தில் அது வரும். இல்லைங்களா? யார், எவர், எத்தகையவன் என்ற அர்த்தத்தில், எத்தகையது என்ற அர்த்தத்தில் இப்படி அல்லதி என்பது 304 இடங்கள்ல எப்படியெல்லாம் வருதுன்னா, அல்லதி, வல்லதி, பில்லதி, வபில்லதி, கல்லதி, லல்லதி, லில்லதி என்றெல்லாம் இந்த வார்த்தை என்ன செய்யும் வரும். அல்லாஹ் சொல்றான் அல்லதி அல்லம பில் கலம், அப்படிதானே? அல்லதி அல்லம பில் கலம். அல்லாஹ் தன்னை பற்றி அங்கே சொல்லும் போது எப்படி சொல்றான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இல்லையா? ஹலக்கல் இன்சான மின் அலக். எனவே அதில் அப்படி வரும்போது அல்லதி அல்லம பில் கலம். அப்ப அவன் எத்தகையவன் என்று சொன்னால், அவன் பேனாவால் என்ன செய்தான்? கற்றுக் கொடுத்தான், எழுதுகோளால் கற்றுக் கொடுத்தான். அப்ப எத்தகையவன் என்று அல்லாஹ் இங்கே விவரிக்கிறான். எனவே இவ்வாறாக இந்த இப்படி வரக்கூடிய வார்த்தை இதுல நாங்க பார்க்கிறோம். எத்தனை சந்தர்ப்பங்கள்ல? 304 சந்தர்ப்பங்கள்ல. அதே மாதிரி ஐயுன் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, எப்படி ஐயுக்கும் பன்மையா வருது. இப்ப இந்த ஐயுக்கும் என்ற வார்த்தையுடைய வடிவங்கள்ல ஐய, ஐயு, ஃபஐய, பிஐயி, ஃபபிஐயி, லிஐயி, ஐயுஹும், ஐயுக்கும், பிஐயிக்கும், ஐயுனா, இப்படி இந்த மாதிரியான வடிவங்கள் எல்லாம் இதுல வரும். 59 தடவைகள். எத்தனை? 59 தடவைகள். நான் சொல்றது ஐயுக்கும் அஹ்சனு அமலா, ஐயுக்கும் சொல்ல அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும்
அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் என்னது செயலால் அழகானவர். அஹ்ஸனு அமலான அஹ்ஸன என்ன அழகானவர், அமலான செயலால் மிக அழகான. அஹ்ஸன மிக அழகானவர் செயலால். உங்களில் யார், ஐயுக்கும் எப்படி வரும், ஐயுக்கும் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில பன்மையாக வரக்கூடியது. உங்களில் யார் என்ற அந்த அர்த்தத்தில் இந்த வார்த்தை என்ன செய்யும் வரும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல நாங்க இப்ப சொன்ன இடம் சூரத்துல் முல்க்ல இல்லையா, சூரத்துல் முல்க்ல அந்த அந்த வசனத்தை நாங்க பார்க்கிறோம். லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பார். உங்கள எவர், ஐயுக்கும்னா உங்களில் எவர் என்ற அர்த்தம். உங்களில் எவர் ஐயுக்கும். இப்படியாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன்ல பல இடங்கள்ல இவ்வாறு கேட்கிறார். ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, ஐயுக்கும் ஜாதத்துஹு ஈமானா. இப்ப குர்ஆன்ல எடுத்தீங்கன்னா வைதா மா உன்சில சூரத்துன், ஒரு சூரா வந்து என்ன செய்யப்படுது அருளப்பட்டால், ஃபமின்ஹும் மையகூலு, அவர்களில் இப்படி கேட்பவர்களும் இருக்கிறார்கள். எப்படி, ஐயுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா. இந்த அத்தியாயம் உங்களை யாருக்கு ஈமான அதிகப்படுத்தியது, உங்கள யாருடைய ஈமானை அதிகப்படுத்தியது என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே ஐயுக்கும் என்று சொல்கிறான். ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானா. யார் மூமின்களோ அவங்க ஈமான் என்ன செய்யும் அதிகமாகும், மூமின்களுடைய ஈமான் அதிகமாகும். அவங்க அதன் மூலம் என்ன செய்கிறார்கள், அவங்க நற்செய்தி அதன் மூலம் அவங்க நற்செய்தி பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப உங்களில் யார், உங்களில் எவர் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. அடுத்த வார்த்தை அதே அந்த வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை தான் பாருங்க. அதாவது அஹ்ஸனு எப்படி கொடுக்கும் அதுதானே அஹ்ஸனு. அப்ப அஹ்ஸன் இப்ப எங்களுக்கு தெரியும், ஹசன் என்று இருக்கிறது, அஹ்ஸன் என்று இருக்கிறது இல்லையா. அஹ்ஸன் என்று சொன்னால் நாம் என்ன சொன்னோம், என்ன மிக அழகானது, அப்படித்தானே, மிக அழகானது, மிக அழகானவர் என்ற அந்த அர்த்தத்தில் மிக அழகான செயலுக்குரியவர் யார், மிக அழகான என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது அஹ்ஸன். இப்ப அல் குர்ஆன்ல இந்த வார்த்தையை பொறுத்தவரையில நாம் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப 36 இடங்கள்ல எப்படியெல்லாம் வருகிறது என்றால், வ அஹ்ஸனு அஹ்ஸனஹு பி அஹ்ஸன பி அஹ்ஸனிஹா. இப்ப நாங்க பிரபலமாக ஒரு வசனம் ஓதுவோம் தானே, இப்ப நாங்க தஅவா சம்பந்தமாக பேசும்போது ஓதக்கூடிய முக்கியமான வசனம் ஒன்று சொல்லுங்க. இப்ப நாங்க தஅவா அழைப்பு பணி சம்பந்தமாக பேசும்போது ஒரு வசனத்தை ஓதும் தானே, வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். எப்படி, வமன் அஹ்ஸனு கௌலன், வார்த்தையால் மிக அழகானவர் யார், வமன் அஹ்ஸனு கௌலன், வார்த்தையால் மிக அழகானவர் யார், மிக அழகிய வார்த்தைக்குரியவர் யார், மிம்மன் தஆ இலல்லாஹ். அவர் யாரு சொல்லுங்க, மிம்மன் தஆ இலல்லாஹ் என்ன அர்த்தம், அவர் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார். மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார். அப்ப எங்கட நோக்கம் என்னதா இருக்கணும் தஅவால, இல்லையா, படைத்த ரப்பை முதன்மைப்படுத்துவதுதான், நம்மை முதன்மைப்படுத்துவது அல்ல. இல்லையா சொல்றது, தஅவாட நோக்கம் என்ன, நம்மை முதன்மைப்படுத்துவதல்ல நோக்கம். அல்லாஹ்வுடைய ரப்புடைய மார்க்கத்தை நபிமார்களுடைய தஅவாவில நீங்க இதை பார்க்கலாம். நபிமார்கள் உடைய தஅவால அவங்க யாரை முற்படுத்தினாங்க, படைத்த ரப்பை, அவனது தீனை, அதைத்தான் முற்படுத்தினான். அப்ப இதுதான் தஅவா. இந்த தஅவால தான் பரக்கத் இருக்கு. எந்த தஅவால பரக்கத் இருக்குது, எந்த தஅவா உள்ளங்களை சென்றடையும், என்ன அல்லாஹ்வுக்காக படைத்த ரப்பை முற்படுத்தல், அவனது மார்க்கத்தை முற்படுத்தல். தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார். வ அமில சாலிஹன், என்ன செய்யறாரு, வ அமில சாலிஹன்டா அவர் நற்செயல்கள் செய்கிறார். நாங்க பார்த்தோம் அமீல் என்ற வார்த்தை பார்த்தோன்னே, அப்ப அவர் நற்செயல்களை அவர் என்ன செய்யறார். அப்ப அவர் எதன் பால் அழைக்கிறாரோ அதில் அவர் எப்படியா இருக்கிறாரு, உண்மையாளராக இருக்கிறார்
முன்மாதிரியாக இருக்கிறார். அடுத்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன் சொல்றார். என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? வகால இன்னனி நிச்சயமாக நான் முஸ்லிம்கள் என்றும் உள்ள ஒருவன். அதை உண்மைக்கு சொல்றதுக்கு தகுதி வேணுமா இல்லையா? ஒருத்தர் தன்னை முஸ்லீம் என்று சொல்றதுக்கு என்ன வேணும்? தகுதி வேணும். உண்மையில் அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால்தான் அதை சொல்லலாம். இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தால்தான் அதை சொல்ல முடியும். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன் என்று சொல்றார். இவர் தான் வார்த்தையால் அழகானவர். இன்னைக்கு உலகத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு கோஷங்கள், எவ்வளவு இயக்கங்கள், கட்சிகள், அதுக்கு இதற்கு என்ன, இது எதுவும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த வார்த்தை அவனது தீனுக்காக, அவனது மார்க்கத்துக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அவனது மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், தஅவா செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக அழகிய வார்த்தை, மிக அழகான வார்த்தை சொல்றது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒவ்வொரு தலைவர்கள் எதை கட்டி எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு உண்மையான மூமின் எதற்காக? அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கட்டி எழுப்பதற்காக அவர் முயற்சி செய்வார் என்றால் அது மகத்தான பணி. அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த இடத்தில் இன்றைய பாடத்தை நாங்கள் என்ன செய்வோம், நிறைவு செய்வோம். எனவே சென்ற வகுப்புக்கு வராதவங்க இருந்தாங்கன்னா வந்த சகோதரர்கள்ட்ட சென்ற வகுப்புடைய அந்த சொற்களை எழுதிக்கோங்க. 40 சொற்கள் நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்தோம். அந்த சொற்கள் எண்ணிக்கை, அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜூம் ஊடாக, நேரலை ஊடாக தொடர் அந்த வகுப்பில் இருக்கக்கூடியவங்க தேவைப்பட்டா கூட அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்க எங்களுக்கு மெசேஜ் அனுப்பினா நாங்கள் அதனுடைய அந்த பேஜ் உங்களுக்கு முழுமையாக என்ன செய்வோம், அதை அனுப்பி வைப்போம். உங்களுக்கு அதை உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி தேவையானவங்க என்ன செய்யுங்க, என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. 009665459197 என்ற நம்பருக்கு அதுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் என்ன செய்வோம், நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்போம். அதை நீங்கள் அதில் இந்த எங்களுடைய ஸ்பீச்சை வச்சு உங்களுக்கு அந்த குறிப்புகளை எழுதி கொள்ளலாம். அந்த சொற்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமான விஷயங்கள் அவைகளை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நாம் கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.